அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டர் பற்றிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பல ஹியரிங்கை தாண்டி இன்றைக்கி ஹியரிங் நடந்திருக்கு. நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம். நாளைக்கு ரோடு இன்ஸ்பெக்டர் ஹியரிங் வரப்போகுது. இந்த ஹியரிங்லேயாவதும் இந்த கேஸ் உள்ளே ரீச் ஆகி ஆர்கியூமெண்ட் நடக்குமா, இல்லை வழக்கம் போல் அடுத்த ஹியரிங் டேட்டுக்கு இது செல்லுமா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். 53வது சீரியல் நம்பராக இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் வருது. ஸோ என்ட்ராக வாய்ப்பு இல்லை, மேபி தள்ளி தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த ரோடு இன்ஸ்பெக்டர் ஹியரிங்கில் இது உள்ளே என்ட்ரி ஆகவே இல்லை, தள்ளி போயிடுச்சு. எத்தனை ஹியரிங் போகும்னு நமக்கும் தெரியல, எதுக்கு இத்தனை ஹியரிங் போகுது, எதுக்காக பண்ணுறான்னு தெரியல. ஆனால் நம்ம வரக்கூடிய அப்டேட்டை நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹியரிங்கில் ரீச்சே ஆகலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வர ஏப்ரல் 17ஆம் தேதி இந்த வழக்கினுடைய ஹியரிங்கை தள்ளி வச்சிட்டாங்க. இந்த ஏப்ரலுக்குள்ளே நடந்தால் தான் ஆச்சு கேஸு. இல்லை அப்படின்னா மே மாதம் உங்களுக்கு சம்மர் லீவ் விட்டுருவாங்க கோர்ட்டு. அப்போ அது ஜூன் மாதத்துக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நடந்த நிலவரம் என்ன அப்படின்னா இன்றைக்கும் வழக்கம் போல் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் ஹியரிங்குள்ளே வரலை. அது எப்போ ஹியரிங்க்கு வரும்னு யாருக்கும் தெரியும், நமக்கும் தெரியலை. ஸோ நம்ம நம்ம வீடியோ போடுறது எதுக்காக அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம சேனலில் மட்டும் ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு தகவலை ஷேர் பண்ணணும் தான். ஒரு பையன் கமெண்டில் கேட்டிருக்காப்புல, சார் நீங்கள் ரோடு இன்ஸ்பெக்டரு ஹியரிங் வருதுன்னு ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த ஹியரிங் கோர்ட்டுக்குள்ளே ரீச் ஆகலன்னு ஒரு வீடியோ போடுறீங்க, அடுத்த ஹியரிங் டேட் எப்போன்னு வீடியோ போடுறீங்க, இதெல்லாம் போடுறதுனால உங்களுக்கு வீஸுக்காக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்காக வீடியோ போடுறீங்களா அப்படின்னு ஒரு தம்பி கேட்டிருக்காப்புல. எனக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னமோ என் வீடியோ மில்லியன் கணக்கில் வியூ போய் நான் என்னமோ பெரிய இது பண்ண மாதிரி என் தம்பி ஃபீல் பண்ணுறாப்புல. வியூஸு போகிறதே 800 வியூஸு 900 வியூஸ் தான். நம்ம அதை கேர் பண்ணுறதும் கிடையாது, அவ்வளோதான் வியூஸ் போகுது. நம்ம வீடியோ எடுத்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு பேஜை கூட நம்ம வெட்டி கூட போகிறதில்ல. அந்த தம்ப்நெயில் சொல்லுவாங்களே, தம்ப்நெயில் கூட நான் போடுறதில்ல, பெரும்பாலும் போடுறதில்லை. அப்படியே தம்ப்நெயில் போட்டாலும் அது என்ன பிடிஎஃப்போ அந்த பிடிஎஃபோட ஃபஸ்ட்டு பேஜை வச்சு தான் போட போகிறோம். ஏன் பண்ணுறவங்க செய்வாங்கன்னா வீடியோ எடுப்பாங்க, நல்ல மைக் வச்சுருப்பாங்க. நான் மைக் கூட இல்லாமல் ஹெட்ஃபோனில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம அப்படி போட்டிருக்கோம். ஏதாவது ஒன்று பேசணும்னு பேசக்கூடாது. ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸு நாளைக்கு ஹியரிங் வருது, எப்போ வருதுன்னு கேட்குறாங்க. நம்ம நாளைக்கு வருதுன்னு சொல்ல போகிறோம். நாளைக்கு அந்த நாள் வந்தோடனே சார் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கங்கிறாங்க, நடந்ததை சொல்ல போகிறோம். அடுத்த ஹியரிங் எப்போன்னு கேட்குறாங்க, நம்ம சொல்ல போகிறோம். அது என்ன இருக்குது? உங்களால் நீங்கள் இஷ்டம் இருந்தால் நீங்கள் பாருங்கள். யாரையுமே நீ இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும்னு நான் கம்பல் பண்ண கிடையாது. நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான ரெக்கார்டே இருக்குது. என்ன ரெக்கார்டு அப்படின்னா, நம்ம சேனலை 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் 40 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, மீதி 60 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படின்னு யூடியூப்லேருந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் அதிகம் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்க இருக்கும்போது நம்ம யார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம யாரையுமே நீ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் சொன்னது கூட கிடையாது. வீடியோ எடுக்கிறேன், அது மூச்சு வாங்கியிருக்கும், இல்லை பேசும்போது காற்று வந்திருக்கும், நம்ம இதாக இருக்கும், நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. எடுக்கிறோம், அப்படியே அப்லோடு பண்ணுறோம். இஷ்டம்னா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. எனக்கு என்ன யூடியூப்பை இந்த வீடியோ வச்சுதான் எனக்கு சம்பாதிக்கணும்னு அவசியம் உள்ளவங்க தான் அதை பற்றி ஃபீல் பண்ணணும். லைக் பண்ணு, கமெண்ட்டு பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு போடணும். கீழே டொயின்னு சிம்பிளை விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணு அப்படின்னு சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது. அது ஏன் பண்ணுறவனு தான் இருக்கணும், எனக்கு கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச மேட்ரை என்கிட்ட கேட்குறவங்க நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க அதை பார்ப்பாங்க, அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். உனக்கு தேவையில்லையா, நீ பார்க்காத, நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் என்ன அப்படின்னா நான் இப்போ நெக்ஸ்ட்டு ஹியரிங் டேட்டு எனக்கு இப்போ கமெண்ட்லேயே கேட்டிருக்காங்க,
என்ன அப்டேட்டு கேளுங்கன்னு இருக்காங்க. நான் இந்த வீடியோ இப்போ நான் எடுக்கிறேன், அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு தம்ப்நெயில் டைப் பண்ணுறது, டேக் டைப் பண்ண நான் பண்ணதே இல்லை. நமக்கு இது வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு ஜாப் இல்லைல்ல. நமக்கு வந்து இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 4 பேருக்கு ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். அது உண்மையாக இருந்தால் ஷேர் பண்ணுறோம், இல்லைன்னா நம்ம ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு இது மெயின் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அந்த தம்பி தப்போ இந்த வீடியோவை பார்த்தாருன்னா பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டியது. என்ன கமெண்ட் பண்ணாலும் நான் கமெண்ட்டை ரிப்ளை பண்ணிட்டேன் தம்பிக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறதுங்கள நம்ம வந்து என்ன கமெண்ட்னா நான் ரிப்ளை பண்ணிடுவோம். நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து சளைச்ச ஆள் கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ரியாலிட்டின்னா இதே ரியாலிட்டி. ஸோ ரோடின் ஸ்பின்னர் கேஸ் வந்து April 17 அன்னைக்கு வரப்போகுது. அன்னைக்கா வருதான்னு பார்ப்போம். தேங்க்யூ.